ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு சொல்லியிருக்கு சித்த மருத்துவம். அவ்வளவு முக்கியமான ஒரு ஆவாரை. நான் சமீபத்துல ஆவாரை வந்து நம்ம ஊர்ல வறண்ட நிலங்கள்ல மிக அழகா வளர்க்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கடந்த ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி வந்து ஜனவரி மாதத்துல கல்ஃப்ல 2-3 நாடு போனேன். எல்லா இடத்துலயும் ஆவாரை, எல்லா இடத்துலயும் சரக்குன்ற. நான் கேட்டேன், எப்படிங்க சார் இவ்வளவு சரக்குன்ற ஆவாரை எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்க ஊர்ல எது நல்லதோ கொண்டு வந்து வச்சிருவோம் நாங்க. மஞ்சள் கலர்ல போற வழிலாம் ஏர்போர்ட் போறதெல்லாம் பூத்து குலுங்கி கொண்டு இருக்கு. அவர்களுக்கு அது வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க அழகிய பூன்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்களா இல்ல வருங்காலத்துல பயன்படுத்த வச்சிருக்காங்களா தெரியாது. ஆனா ஆவாரையும் சரக்கொன்றையும் அந்த ஊர்ல மிகப்பெரிய அளவுல வளர்ந்து கிடக்கு. அப்போ ரொம்ப சாதாரணமா கிடைக்கக்கூடிய ஆவாரைய நம்ம தேநீரா பயன்படுத்தணும்னா அது சர்க்கரையை ரொம்ப, அதாவது என்கிட்ட 350 இருக்கு, நான் இன்சுலினை தூக்கி போட்டுட்டு நான் ஆவார கஷாயம் குடிக்கணும், அது முட்டாள்தனம். அது வேணாம். நீங்க சர்க்கரை வியாதி இருக்கா, டீக்கு பதிலாக நீங்க ஆவார கஷாயம் குடிங்க. உங்களுடைய மாத்திரை அளவை படிப்படியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு. வெறும் ஆவாரை மட்டும். அதுலயே ஆவாரை குடிநீர் அப்படின்னு சித்த மருத்துவத்துல ஒரு 2 விதமா பயன்படுத்துறாங்க. ஆவாரை சமூலம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஆவாரை சமூல குடிநீர்னா ஆவாரையினுடைய வேர்பட்ட, ஆவாருடைய பூ, ஆவாருடைய இலை, ஆவாரையினுடைய வேர் அத்தனையும் சேர்த்து ஒரு பொடி செய்து கொடுக்க சொல்லுவாங்க. ஆத்மரட்சாமிர்தம்னு ஒரு புத்தகம். அதுல வந்து இந்த ஆவாரை சமூல குடிநீரை சக்கரை வியாதிக்கு மிக முக்கியமா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஆவாரை குடிநீர்னு ஒண்ணு இருக்கு. ஆவாரையை ஆதியாக கொண்ட கஷாயம். அதுல ஆவிரை, கொன்றை, நாவல், அலைகடல், முத்தம், கோஷ்டம், மேவிய மருத தோலும், மிருதிட ருக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே நான் அந்த பாட்டுல. என்னடா பாட்டுல சம்மந்தம்லாம் திருச்சி வருது. காவிரி நீர் ஏற்கனவே வத்தி இருக்க, காவிரி இப்பதான் வருது நல்லா. காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும்னா என்ன ரீசன் அப்படின்னா, அது மிக அருமையான ஒரு பரிபாஷையோடு பாடிய பாடல். ஆவாரை, கொன்றை, நாவல், முத்தக்காசு, கோஷ்டம், கடல் எழிஞ்சில் இவையெல்லாம் சேர்ந்து கஷாயமா போட்டு குடிச்சேன்னா, காவிரி நீர்னா இனிப்பான நீர். இனிப்பா ஒண்ணுக்கு போறது இருக்கு இல்லையா, சிறுநீர்ல இனிப்பு கலந்து போகக்கூடிய யூரின் கிளைகோசூரியான்னு சொல்லக்கூடிய அந்த டயபெட்டிக் நோய்க்கு அந்த கஷாய சிறப்பு. கடல் நீர் எப்படி இருக்கும், உப்பா இருக்கும். உப்பு அதிகமா கழியக்கூடிய புரோட்டீனுரியாவோ இல்ல சிறுநீரக பாதிப்பில் வரக்கூடிய சிறுநீர், 2க்கும் நல்லதுன்னு பாடியது அந்த பாட்டு. அந்த பாட்டை எடுத்து எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம், தேசிய சித்த மருத்துவ நிறுவனம், சித்த மருத்துவத்தினுடைய மத்திய ஆராய்ச்சி நிறுவனம் அத்தனை பேரும் அதுக்கு ஒரு 7-8 வருஷமா ஆய்வு செய்யறாங்க. செஞ்சு அவங்க சொல்லி கொண்டு வரக்கூடிய முடிவுகள் எல்லாம் பார்த்தா பிரமிக்குது, புல்லரிக்க வைக்கிறது. என்ன சொல்கிறாருன்னா, சர்க்கரை ரத்தத்தில் கூடும்போது ரத்தத்தில் இருந்து அந்த சர்க்கரையை சீரணித்து செல்களுக்கு அனுப்புறது. அதாவது குளுக்கோஸ் அப்டேக் டு தி செல் அப்படிமாங்க. அந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ள போயிருச்சுன்னா நம்ம தப்பிச்சிட்டோம், வியாதி கிடையாது. அந்த ரத்தத்திலேயே சுத்திட்டு இருக்கும்போது அது பிரச்சனை. அந்த ரத்தத்துல சுத்திட்டு இருக்கிறத செல்களுக்கு அனுப்பக்கூடிய நொதிகளை இந்த கஷாயம் கட்டுப்படுத்துது, சீராக்குது, கண்டுபிடிச்சாங்க. இவ்வளவு முக்கியமான ஒரு இது அறிக்கை. ஆனா அதை வந்து நம்ம வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு கொண்டு வரணும். அவரை சாதாரணமா அவங்கவுங்க வீட்டுல, இதுல சொன்ன விஷயத்த அவங்கவுங்க எல்லாரும் வீட்டுல தயார் பண்ணி பண்ணலாம். இதுக்கு ஒரு பெரிய மருத்துவ கட்டுப்பாட்டு அதிகாரிகள்லாம் வந்து பார்த்து பண்ணணும் அவசியம் இல்லை. ஆவாரைய எல்லாரும் சாப்பிட்ட ஒரு விஷயம் தான். அப்ப அப்படி ஒரு கஷாயத்தை நாம ஏன் தினம் ஒரு தடவை சர்க்கரை நோயாளிகள் வாரத்துக்கு 2 நாள் குடிச்சா என்ன? எந்த விதத்திலும் அது வேறு மருந்துகளோடு போய் ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்கான ஒரு பிராக்ஷனல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் கிடையாது. இது ஒரு இயல்பான ஒரு அக்வஸ், டோட்டலா ரசம் சாப்பிடுற மாதிரி. நம்ம ரசம் சாப்பிடுறோம், ரசம் சாப்பிடும் போது நம்ம எப்போது இது ரசமும் மெட்ஃபார்மினும் போய் ஏதாவது பிரச்சனை பண்ணிடுமா, ரசமும் இன்சுலினும் பிரச்சனை யோசிப்போமா? அதே மாதிரிதான் இந்த கஷாயங்கள் எந்த விதத்தில் நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்காது.